வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கண்ணமடை ஐயனாரப்பன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் கோவில் நுழைவாயில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருவண்ணாமலை டு மணலூர்பேட்டை செல்லும் சாலையில் இருக்கிறது. திருவண்ணாமலையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. தச்சம்பட்டி கிராமத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது. வாங்க நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். இது நம்ம கோயிலாண்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கண்ணமடை ஐயனாரப்பன் கோவில். கோவில்லாம் பார்த்தீங்கன்னா காட்டு பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அருமையான ஒரு பகுதி, இயற்கையான அமைதியான சூழலில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஆற்காடு நவாப் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில். ஆற்காடு நவாப்பே இந்த கோவிலை கட்டியதாகவும், இந்த கோவில் 4 வாசற்படி கொண்டதாகவும் இருக்கிறது. போக போக உங்களுக்கு அந்த வீடியோவில் அந்த கோவிலை காட்டுறேன். வருகின்ற பக்தர்கள் முடிகாணிக்கை செலுத்தக்கூடிய இடம்தான் இந்த இடம். கண்ணமடை ஐயனாரப்பன் வேண்டுதல் நிறைவேறினா முடிகாணிக்கை செலுத்துகிற இடம் அந்த இடம். கண்ணமடை ஐயனாரப்பன் கோவிலில் மிகப்பெரிய ஒரு குளம் ஒன்று இருக்குது. குளத்துக்கு பக்கத்தில் மிகப்பெரிய குதிரை சிலைகள்லாம் இருக்கும். அந்த குதிரை சிலை மேலே 2 சிப்பாய்கள் அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்குது. குளம் ரொம்ப பெரிய குளம். காட்டுப்பகுதிக்குள்ளே இப்படி ஒரு குளத்தை பார்ப்பதே ரொம்ப ஒரு அரிதான விஷயந்தான். இதுதான் அந்த குளம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி குளம்லாம் காட்டுப்பகுதியில் பார்ப்பதே ரொம்ப அதிசயம்தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்ணமடை ஐயனாரப்பன் கோவில் 500 ஆண்டுகள் பழமையான கோவில். ஐயனாரப்பன் காவல் தெய்வமாக வணங்குகின்றனர். கண்ணமடை ஐயனாரப்பன் என்று பேர் வருவதற்கு காரணம், கண்ணப்ப நாயனார் சைனவ குலத்தில் சேர்ந்தவர். இவர் 40 நாயன்மார்களில் ஒருவர். இவர் வேடுவ குலத்தில் பிறந்தவர். அதனால் கண்ணமடை ஐயனாரப்பன் என்று கூறுகின்றனர். இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பொங்க வைக்கும் இடம் நிறைய அடுப்புகள்லாம் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக கோவிலுக்கு குளிக்கிற வசதியெல்லாம் இருக்குது. தண்ணீர் தொட்டி வசதி, கழிப்பறை வசதி எல்லாமே இருக்குது. கோவிலில் நிறைய வருகின்றக்கூடிய பக்தர்கள் தங்குவதற்கு மண்டபங்கள்லாம் இருக்குது. இந்த வழியை தான் போய் நம்ம கண்ணமடை ஐயனாரப்பன் தரிசனம் பண்ண போகிறோம். கண்ணமடை ஐயனாரப்பன் சைவ குலத்தில் பிறந்தவர். அதனால் பார்த்திங்கன்னா பொங்கல் இட்டு தான் நம்ம பூஜை செய்யணும். பரிவார தெய்வங்கள் கூட இருக்கக்கூடிய பரிவார தெய்வங்களுக்கு தான் மதுபானங்கள், ஆடு, கோழிகள் பலியிட்டு நம்ம வேண்டுதல் செய்கிறோம். கண்ணமடை ஐயனாரப்பன் கோயிலுக்கு ஆடு, கோழிகள் பலியிடும்போது கண்ணமடை ஐயனாரப்பனுக்கு துணி போட்டு ஸ்க்ரீன் போட்டு மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஆடு, கோழிகளே பலியிடுவாங்க. நம்ம கோயிலாண்ட வந்துட்டோம். இந்த கோயிலில் பழங்காலத்தில் செய்யப்பட்ட யானை சிலைகள்லாம் நம்ம பார்க்குறோம். கோயிலுடைய பூசாரி நம்பர்லாம் இருக்குது. நீங்கள் இந்த கோவிலுக்கு வரும் பொழுது அவரை கான்டாக்ட் பண்ணிட்டு வரலாம். கோயில் காலையில் 6 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் திறந்துருக்கும். சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நந்தி பகவான், இந்த மாதிரி சிலையெல்லாம் நானே இது வரைக்கும் எங்கேயும் போய் பார்த்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே குதிரை சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான சிலைகள், ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. நீங்களே பாருங்கள். யானை சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா கற்களாலே செஞ்சுருக்குறாங்க. கண்ணமடை ஐயனாரப்பன் கோயிலுக்கு நீங்களும் குடும்பத்தோடு வாருங்கள். நீங்கள் வேண்டியது எல்லாம் வேண்டியபடியே கிடைக்கும். காக்கும் தெய்வம், காவல் தெய்வம் கண்ணமடை ஐயனாரப்பன் மிகவும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். யானை சிலைகள்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. நேச்சுரலாக ரியலைட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பக்கத்தில் ஒரு அம்சாரம்மன் கோவில் இருக்குது. நம்ம அம்சாரம்மன், மாரியம்மன் சிலைகளில் இருக்குது. அதை வணங்கிக்கிட்டு தான் நம்ம அடுத்ததாக ஐயனாரப்பனை வணங்க போகிறோம். இந்த சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ரொம்ப பழமையான சிலைகள். குழந்தை வர வேண்டியவங்க இந்த மரத்தில் பிரார்த்தின்னு துணி கல்லால் வச்சு கட்டினோம்னா கண்டிப்பாக ஐயனாரப்பன் நமக்கு குழந்தை வரம் தருகிறார். இங்கே இருக்கக்கூடிய அம்சாரம்மன் மற்றும் மாரியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம்.
நம்ம இதை வந்து வணங்கிக்கிட்டு தான் அடுத்தது சாமி கும்பிட்டுட்டு தான் அடுத்ததாக நம்ம வந்து ஐயனாரப்பனை தரிசனம் பண்ண போகிறோம். ஐயனாரப்பனுக்கு உகர்ந்த நாட்கள்னு பார்த்திங்கன்னா மாசி மாதம் மகா சிவராத்திரியில் தான் வந்து ஐயனாரப்பன் பிறந்ததுனால அன்றைய தினம்தான் ஐயனாரப்பனுக்கு மிகவும் உகந்த நாள். கருப்பசாமி விளக்குகள்லாம் பாருங்கள், விளக்கு பூஜை உரல்களெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்குது. ஒரு இயற்கையான ஒரு எளிமையான பசுமையான வனப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் ஐயனாரப்பன். நிறைய தெய்வங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டு பழமையான ஒரு கோவில். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்ததிலே மிகவும் வியர்ந்து போன ஒரு கோவில் இந்த ஐயனாரப்பன் கோவில். யானைப்படை குதிரைப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யானை சிலைகள் குதிரை சிலைகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் வந்து குடும்பத்தோடு வாருங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் கண்டிப்பாக தீர்ந்து போகும். வேண்டிய வரங்கள் வேண்டியபடியே உங்களுக்கும் கிடைக்கணும் என்று ஐயனாரப்பனை நானும் வேண்டுகிறேன். சிலைகள்லாம் பாருங்கள், ரொம்ப பழமையான சிலைகள். நம்ம அடுத்ததாக வந்து கண்ணமடை ஸ்ரீ ஐயனாரப்பனை தரிசனம் பண்ண போகிறோம். கோவிலுக்கு எதிர்காப்பில் ஆலடியார் கோவில் இருக்குது. கண்ணமடை ஐயனாரப்பனுக்கு எதிரில் ஆலடியார் கோவில் இருக்குது. ஆலடியார் கோவிலுக்கு பின்புறத்தில் நந்தி வாகனம் இருக்குது. கோவிலுக்கு இருபுறமும் பழமையான யானை சிலைகள் தான் நிறைய இருக்கும். குதிரை சிலைகளும் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சிலைகளையும் நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக ஐயனாரப்பன் கோவிலுக்கு நம்ம போக போகிறோம். ஐயனாரை பார்க்க முடியும். இப்போ கோவிலுக்கு முன்பகுதியில் போய் நம்ம வந்து ஐயனாரை தரிசனம் பண்ண போகிறோம். ஐயனார் தரிசனம் பண்ணுவதற்கு முன்னாடி கோவில் மூலஸ்தானத்தில் ஐயனாரப்பனுக்கு வலதுபுறத்தில் விநாயகர் சிலையும் பூர்ணாதேவி சிலையும் இருக்கும். ஐயனாருக்கு இடதுபுறத்தில் புஷ்பகலாதேவி சண்டிகேஸ்வரர் என 4 தெய்வங்கள் இருக்கின்றன. கோயிலை வந்து நம்ம வந்து சுற்றி வரப்போகிறோம். இக்கோவில் பார்த்திங்கன்னா 4 வாசப்படி இருக்குது. இந்த 4 வாசப்படியும் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூடிட்டாங்க. மூடி கோவிலுக்கு கோபுரங்கள் கட்டியிருக்காங்க. 4 வாசப்படி மூடி ஒரே வாசப்படியாக இப்போ வந்து இக்கோயில் இருக்கிறது. கோயிலை சுற்றி ரொம்ப அழகாக இருக்குது. கண்ணமடை ஐயனாரப்பன் இக்கோவிலுக்கு வந்து எப்போ வந்தாலும் காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இக்கோவில் திறந்து இருக்கும். திருவண்ணாமலையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் இருக்குது. தச்சம்பட்டி கிராமத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது. நீங்கள் எப்போ வரதா இருந்தாலும் பகல் 12 மணிக்கு நடக்கக்கூடிய பூஜைக்கு வந்து கலந்துக்கிற மாதிரி பாருங்கள். கண்ணமடை ஐயனாரப்பன் பூஜைகள் நடைபெறுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்கள் சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா 7 is God. இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் குமரேசன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.